நிஷாந்தி எனக்கு ஒரு 56,000 ரூபாய் தெரியா ப்ளீஸ் திருப்பி கொடுத்துடுறேன். என்னது 51,000 50,000க்கு மேல ₹1 கேஷா எடுத்துட்டு போனா கூட போலீஸ் உங்களை பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க ரொம்ப எமர்ஜென்சியா எடுத்துட்டு போய்தான் ஆகணும், இல்ல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை இருக்குன்னா ப்ராப்பரான வித்ரா பண்ண ரெசிப்ட் இல்லாட்டி வேற ஏதாச்சும் ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருந்தா வேணா போலீஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லைனாட்டி கம்பல்சரி உங்களுடைய மணி சீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன் நடக்கிற டைம்ல நிறைய பேர் வந்து பிரைப் கொடுத்து கள்ள ஓட்டு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுனா கம்பல்சரி இது வந்து பண்ணிதான் ஆகணும்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு ப்ராப்பரான ரீசன் கொடுக்கலனா கம்பல்சரி உங்களை வந்து செக்ஷன் 170 ஆஃப் பிஎன்எஸ், அதாவது பிரைபரிக்காக உங்களை வந்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கேஷ் எடுத்துட்டு போறது தப்பு கிடையாது, எந்த லாவாலையும் பேனும் பண்ணல. ஆனா நீங்க எலெக்ஷன் டைம்ல ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களை வந்து போலீஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட், எதுக்காக எடுத்துட்டு போறீங்கன்னு ப்ராப்பரான ரிசிப்ட் இருந்தா மட்டும் எடுத்துட்டு போங்க. இல்லாட்டி பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க. நிறைய கேஷ் கையிலேயே வச்சுட்டு சுத்துற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண வந்துடாதீங்க. இப்படியும் ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கும் சொல்லுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி லீகல் அப்டேட்ஸ் அண்ட் லீகல் அவேர்னஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.